Hi. NCERT grade 11 chapter number 2 structure of atom உடைய book back solutions பார்த்துட்டு இருக்கோம். Question number 2.8. What is the number of photons of light with a wavelength of 4000 picometer that provide 1 joule of energy அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் கேட்டிருக்காங்க, அதோடைய வேவ் லென்த் கொடுத்துட்டாங்க. ஸோ நமக்கு எனர்ஜியும் கொடுத்துட்டாங்க, 1 ஜூல் ஆஃப் எனர்ஜி அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ரைட்டா? ஸோ அப்போ எல்லா நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் இங்கே எவ்வளோ நம்பர்ஸ் இருக்கோ அந்த நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் என்ன பண்ணுது, நமக்கு 1 ஜூல் ஆஃப் எனர்ஜியை கொடுக்குது. அப்போ நமக்கு என்ன தெரியும், E that is equal to h nu அப்படின்ற ஃபார்முலா தெரியும். ரைட்? ஸோ டோட்டல் எனர்ஜி that is equal to என்ன வரும் நமக்கு, h nu இன்ட்டு எவ்வளோ ஃபோட்டான்ஸ் இருக்கோ அவ்வளோ ஃபோட்டான்ஸ் NA இல்லையா? ஒரு ஃபோட்டான் கொடுக்கக்கூடிய எனர்ஜி தான் என்னது, E equal to h nu. அப்போ n நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் என்ன ஆகும் நமக்கு, n இன்ட்டு h nu அப்படின்னு வரும். ரைட்? ஸோ அப்போ இந்த ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறோம். அப்போ E that is equal to n தெரியாது. ரைட்? h nu ஃப்ரீக்வன்சி இருக்குது. ஃப்ரீக்வன்சிக்கு பதிலாக என்ன பண்ணிட்டாங்க, நமக்கு வேவ் லென்த்து கொடுத்துட்டாங்க. ஸோ வேவ் லென்த்துக்குரிய ரிலேஷன்ஷிப் அப்படியே சேஞ்ச் பண்ணிக்க வேண்டியது. அப்போ நான் நமக்கு E that is equal to n இன்ட்டு h இன்ட்டு நியூக்கு பதிலாக வரும் c by lambda அப்படின்னு வரும். ரைட்? சப்ஸ்டியூட் பண்ணலாமா? 1 ஜூல் that is equal to n இன்ட்டு ஹெச்சோட வேல்யூ என்னது 6.626 இன்ட்டு 10 to the power of minus 34 ஜூல் per second. அடுத்து என்ன நமக்கு இன்ட்டு சியோட வேல்யூ 3 இன்ட்டு 10 to the power of 8 அண்ட் டிவைடட் பை லேம்டாவோட வேல்யூ இங்கே பிகோமீட்டரில் இருக்குது. ஸோ பிகோமீட்டர் நம்ம என்ன பண்ணிக்கணும், மீட்டருக்கு மாற்றிக்கணும். அப்போ என்ன நமக்கு 10 to the power of minus 12 வரும். ரைட்? ஸோ அப்போ என்ன பண்ணிக்கலாம், நம்ம 4000 இன்ட்டு -9 எழுதிக்கலாமா? ஏன்னா ஆக்சுவலாக என்ன வரும், 4000 இன்ட்டு 10 to the power of எப்படி வரும் நமக்கு, 4000 இன்ட்டு 10 to the power of -12 வரும். ஸோ நான் 3 டிஜிட் தள்ளி இங்கே பாயிண்ட் வைக்கும்போது எனக்கு என்ன ஆயிரும், 3 டிஜிட் ரெடியூஸ் ஆகி என்ன ஆயிரும், -9 அப்படின்னு வரும். இப்போ n தேவை. ஸோ எல்லா டைமும் என்ன போகும், இப்போ n that is equal to என்ன வரும், 4 இன்ட்டு 10 to the power of -9 டிவைடட் பை 6.626 இன்ட்டு 10 to the power of -34 இன்ட்டு 3 இன்ட்டு 10 to the power of 8. ஸோ இது ஆப்ரேட் பண்ணோம், அதை ஒர்க் அவுட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் எத்தனை அப்படின்றது கிடைக்கும். ஸோ நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் பார்த்தீங்கன்னா 2.012 இன்ட்டு 10 to the power of 16 ஃபோட்டான்ஸ் இதில் இருக்குது. ரைட்? ஸோ அப்போ எவ்வளோ ஃபோட்டான்ஸுக்கு நமக்கு என்ன இருக்குது, இந்த எனர்ஜி 1 ஜூல்ன்ற எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ரைட்? ஸோ இந்த இடத்துல இந்த NH நியூன்ற ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம H நியூ பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ 1 ஃபோட்டான் 1 H நியூவை ப்ரொடியூஸ் பண்ணும். அப்போ n ஃபோட்டான்ஸ் என்ன பண்ணுவோம், NH நியூவை ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த கான்செப்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. தேங்க்யூ.